ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD CHF சார்ட் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டேவோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். டேவோட ஹையை தூக்கிட்டு மார்க்கெட் வந்து இம்பல்ஸாக இறங்கியிருக்கு. அதனால இங்கே ஒரு 2 ஆர்டர் பிளாக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதை வந்து பாயிண்ட்டு. இப்போ வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது பார்க்குறக்கு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? USD CHF, சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இப்போ இந்த ட்ரேடை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து லிக்விடிட்டிஸ் தான் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா லிக்விடிட்டியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு இது இருக்கணும் அப்படின்றதுக்காக லிக்விடிட்டி பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இப்போ ஒன் டேவோட லிக்விடிட்டி எந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஹை வந்து இங்கே வயலேட் ஆகுது, சரிங்களா? இந்த ஹை வயலேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் வந்து பண்ணலாமா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் வந்து ரிஸ்க்கை வந்து என்றைக்குமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? என்ன வந்து மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 மினிட் அப்படின்னு வந்து எடுத்தீங்க, ஒரு 1 மினிட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்க அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் டு ட்ரெண்டு 1 மினிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 1 மினிட்டை வச்சுட்டு 1 டே ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு அடி தான் விழுகும், சரிங்களா? ஆனால் வந்து 1 டேவில் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டு போகுதுன்னா 1 மினிட்டில் நிறைய டவுன் ட்ரெண்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப் ட்ரெண்டே வரும், சரிங்களா? அந்த ஒரு இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நாள் வந்து டைம் ஆகும், பட் வந்து ஸ்டில் தாராளமாக புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஹையில் வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்குது, சரிங்களா? இந்த டேவோட ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுது, சரிங்களா? மார்க்கெட் கலெக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய ஃபார்மேட்டு 1 டே டு 1 hour அப்படின்னு வந்து இருக்குது, சரிங்களா? 1 டே டு 1 hour அப்படின்றப்ப நான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்விங்கையே உடைக்குதுன்னு நம்ம வந்து வைக்கலாம், சரிங்களா? இங்கே வந்து ஒரு ஸ்விங் வந்து ப்ரோக்கன் ஆகுது, சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்விங் வந்து ப்ரோக்கன் ஆகுது. அதான் வந்து நான் CH பாயிண்ட் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து ஒரு சிம்பிளான விஷயம். இப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக்கில் இப்படி பட்டு CH பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, இங்கே ட்ரேட் எடுப்போம். இதே தான் விஷயம். இப்போ வந்து 1 டேவோட ஹையில் லிக்விடிட்டி இருக்குது, சரிங்களா? அந்த ஆர்டர் பிளாக் நம்ம ஏன் வேலிடேட் பண்ணுவோம்னா லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வரதுனால தான் வேலிடேட் பண்ணுறோம். அதே மாதிரி 1 டேவோட ஹையில் ஒரு லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துருச்சு. இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஓவர்லோடுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கீழே போய் வேறு ஒரு செல் சைடு லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே பம்ப் ஆக முடியும், சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். ஸோ என்ன பண்ணுது மார்க்கெட்டு, இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கே ஒரு CH வைக்கிது. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வந்து உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பும் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ராவா வந்து ரூல்ஸில் வந்து ஸ்டிக் ஆகிக்கணும், சரிங்களா? ராவா அப்படின்னா ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமோ தவிர்த்து நம்மளுடைய கண் பார்வைக்கு வந்து நல்லா இருக்குது, நம்ம பார்க்குறக்கு வந்து சூப்பர் செட்டப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு இதாகும், சரிங்களா? எதாகும் அப்படின்னா SL வந்து மேக்ஸிமம் ஹிட் ஆகிடும். மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேற்று ஒரு 2-3 ட்ரேட் நடந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல இம்பல்ஸாக போகிற மாதிரி தான் போகும். பட் வந்து ஆப்போசிட் ட்ரெண்ட் அப்படின்றப்ப நம்ம ரிஸ்க்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் டு த டாபிக். இப்போ வந்து இதில் நான் ஏன் வந்து இதை வந்து சொன்னேன் அப்படின்னா, இதில் என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே
டேப் ஆகிடுச்சு. டேப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகுது. சரிங்களா, இது வந்து நமக்கு ஒரு வேலிடான கன்ஃபர்மேஷனானா இது வந்து வேலிடான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. சரிங்களா, அப்போ உங்களுடைய கொஸ்டின் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சார் இது எப்படி அப்போ வேலிடான இது இல்லைன்னா இந்த ஓபி வந்து ஆக்டிவேட் ஆகிறதுல நம்ம எப்படி வந்து இதை பிக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்னொரு வகையான கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் நம்மளுடைய எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன். யூஎஸ்டி சிஹெச்எஃப் கிராஸ் வந்து யூஎஸ்டி சிஏடி. சரிங்களா, இப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் பண்ணி என்ன மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஹை இது வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த ஹை இது வந்து டவுன் டு ஹையே, அதுவே ஆப்போசிட்டில் இந்த பிளேஸில் சேம் கேண்டில் தான் எடுக்கணும். சரிங்களா, சேம் கேண்டில்னால் இந்த பிளேஸில் நான் எடுத்துக்கிறேங்களா. இதில் பார்த்தோம்னா ஹை டு லோ வருது. அப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும், இங்கே வந்து நமக்கு எஸ்எம்டி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, எஸ்எம்டி இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, எஸ்எம்டி இருந்து ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ஒரு சிஹெச் கிடைக்கிது அப்படின்னா டைரக்ட் என்ட்ரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இதுதான் வந்து ஃபார்மெட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் ஆகிடுச்சு. பெட்டர் வந்து எப்பவுமே வந்து சிஹெச் பார்க்குறீங்க அப்படின்னா விக்கு வந்து போதுமானது. பட் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோவில் வந்து என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஒரு பாடி க்ளோஸ் வந்து நம்ம காணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இங்கே என்ட்ரி போட்டு நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மேலே வந்து வைங்க. இது வந்து நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேசிவான அந்த ரிசல்ட்டு வந்து கிடைக்கும். சரிங்களா, அதாவது 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வெளியே வந்து வைக்கணும். சரிங்களா, உள்ளே வைக்காதீங்க. சார் அப்போ வந்து எனக்கு வந்து ஆர்ஆர் கம்மியாகுது, நான் ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து டைரெக்டாக 15 மினிட்ஸில் போய் வைங்க, இல்லை வந்து 5 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்து எந்த ஓபியில் எடுக்கும் அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியும். பட் இது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஹிட்டிங் ரேட் நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்து எடுக்குதுங்களா, அதை ஜஸ்ட் வந்து இது பண்ணி அங்கே வைக்கிறக்கு உங்களுக்கு பிரியம் இல்லை சார், இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுத்துகிட்டு மார்க்கெட் வரும். எங்கே எடுக்கும் அப்படின்றது நம்ம வந்து நீட்டாக வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். சரிங்களா, இங்கே வைக்கிறக்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை சார், இல்லை நான் வெயிட் பண்ணி நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக இங்கே போட்டு இங்கே உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுனால அது உங்களுடைய ஓன் இதுதான். என்ன இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1:8 வரைக்குமே இதாகும். ஆர்ஆர் தான் வந்து உங்களுக்கு வித்தியாசம் ஆகும். சேஃபஸ்ட் ஆர்ஆர் வந்து வேறு, ரிஸ்க் எடுத்து ஆர்ஆர் நீங்கள் வைக்கிறது வேறு. சேஃபாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை. ரிஸ்க் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா, அது உங்களுடைய ஓன் வில் தான். ஓகேங்க. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மேலே கீழே போயிட்டு மார்க்கெட் அடிச்சிருச்சு. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம நினச்சதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா, டைரெக்டாக வந்து இவ்வளோ தூரம் வரைக்குமே மார்க்கெட் வந்து அடிச்சிருக்கு. சரிங்களா, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் தன்னுடைய வேலையை வந்து தொடங்கியிருக்கு. பட் ஸ்டில் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து சாலிடான ஒரு டார்கெட் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சார் இது வரைக்கும் வரது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இப்படி நீங்கள் இழுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு டபுள் பாட்டம் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார்ம் இருக்கும். சரிங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு ஹையை வந்து இன்னொரு ஹை எடுக்கலின்னா லிக்விடிட்டி, ஒரு லோ வந்து இன்னொரு லோ எடுக்கலினாலே உங்களுக்கு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா, இது இப்படி கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம், எல்லாமே லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்டேயே கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ஃபேக்கான நேம்ஸ் வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் ஏமாற வேண்டாம், நம்மக்கிட்டேயே கால் பண்ணி ஆக்சஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.